Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால போன வருஷம் வெளியான கைவா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தேவராஜ் அப்படின்ற ஒரு நபரை பத்தி காட்டுறாங்க. இந்த ஏரியால இவர் தான் டான் மாதிரி சுத்திட்டு இருக்காருன்னு காட்டுறாங்க. இப்ப ஆட்கள் பாதுகாப்போட இவரும் கார்ல வந்துட்டு இருக்காரு. ஆட்கள்லாம் முன்னாடி இவரை கவர் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப முன்னாடி போற பைக் இருக்கு பாத்தீங்களா, அது தானோன சடனா ஒரு நபர் உள்ள புந்துடுறாரு. இப்ப காரை தேவராஜும் நிறுத்திடுறாரு. யார் இவன்ற மாதிரிலாம் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் நடுவுல வந்து நின்றுக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் தான் கைவாவா இருக்கும். இங்கதான் கைவான படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு இடத்துல கபடி டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எதிர் டீமோட 8 பேரு குரு அப்படின்றது. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் டீம்லாம் பயங்கரமா காயப்பட்டிருக்காங்க. ஹீரோ தான் அவங்க காயத்துக்கான மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. எதிர் கேங்கோட லீடர் பேரு குருன்னு சொன்னல, அந்த குரு தான் வேணும்ட்டு எல்லாரையும் காயப்பத்துறான். ரூல்ஸ் ரெகுலேஷன் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான். வரவங்களை அடிக்கூடாது இல்ல, ஆனா இவன் பயங்கரமா அடிச்சு டார்ச்சர்லாம் பண்றான். இதனால ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இது வேலைக்காவது மச்சான், நீ உள்ள வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் ரூல்ஸை மதிக்கல, நம்ம மட்டும் எதுக்கு மதிக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் களமிறங்கிறதுக்காக போக ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெரியவர்கிட்ட காசை வாங்கியிருப்பாரு. சொன்ன தேதிக்குள்ள அந்த காசை தர முடிஞ்சிருக்காது. அதனால அந்த பெரியவரை அடிக்கிறதுக்காக வராரு. ஹீரோ இருக்கார்ல, என்ன வேணா அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படியா சொல்ற அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு கட்டியை வச்சு இவரை பயங்கரமா அடிச்சிருப்பாரு. அந்த பெரியவரும் இந்த இடத்துல தான் இருக்காரு. என்ன இவன் உள்ள போறான்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப உள்ள வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ரைடு போற மாதிரி அந்த டீம்ல இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. குரு எப்படியாவது பதிலுக்கு அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றான். ஆனா குருவையும் இவர் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய பாயிண்டே இவருக்கு கிடைச்சிருது இல்ல, ஜெயிக்கவும் செஞ்சிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவரை தூக்கி இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு சண்டை போட தெரிஞ்சுதான் நம்ம கிட்ட அடி வாங்கினானா அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி 3 பேரை காட்டுறாங்க. அதுல முத நபர் இருக்காரு பாத்தீங்களா, அரிசி கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரிசி கடையில கஞ்சா வச்சு இவர் கைமாத்தி எல்லாம் செய்வாரு. அதனாலதான் காசு நிறைய கிடைக்கும். இப்ப 2வது நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பாலியல் விடுதியெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலியமா நிறைய காசு கிடைக்குது. 3வது நபர் இருக்காரு பாத்தீங்களா, டாக்குமெண்ட்ல ஃப்ராட் தனம்லாம் பண்ணுவாரு. இப்படிதான் இவங்க 3 பேருமே காசெல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு போலீஸ்க்கு காசெல்லாம் தந்து சரி கட்டுவாங்க. அதை மீறியும் போலீஸுங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கதையை முடிச்சிருவாங்க. இப்படிதான் இவங்க 3 பேரை பத்தி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கு அட்வைசர் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. இவர் சொல்றபடிதான் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை தாண்டி போலீஸ்ல ஒரு நபர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவருக்கு கமிஷன் மாதிரிலாம் தருவாங்க. இப்ப கமிஷனா கம்மி அமௌண்ட் தராங்க. என்னப்பா இவ்வளோண்டு அமௌண்ட் தரீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. அவ்வளவுதான் தர முடியும், கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ரோசின்ற ஒரு பொண்ணு வேலை எல்லாம் பாக்குறா. இவங்க வற்புறுத்தி வேலை பார்க்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக வரா. தப்பு தப்பா டச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சுத்தமா இங்க இருக்கிறது பிடிக்கவே இல்ல. யாராவது காப்பாத்த வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்க 3 பேரோட பேரு தேவை வரும்போது நான் தனித்தனியா சொல்றேன். இப்ப 3 பேருமே ஒரு பாருக்கு தான் வந்திருக்காங்க. அந்த பார்ல பாடுறதுக்காக ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கள சைட் அடிக்கிறதுக்காக ஒரு பையன் வந்திருக்காரு. அவரும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்துல வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் பக்கத்துல வராங்க. அவரும் கையில இருக்க காசெல்லாம் தந்துடுறாரு. அதே சமயம் இவங்க 3 பேர்ல ஒரு நபர் பக்கத்துல வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட நபரோட பேரு தம்பு அப்படின்றது. கையில சிக்கன் பீஸ வச்சிருக்காரு. இத சாப்பிடுன்ற மாதிரி ஊட்டி விடுறாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு மைக்க புடுங்கி தூக்கி எரிஞ்சிடுறாரு. இத சாப்பிட்டு தான் அவனோன்னு மிரட்டுறாரு. இப்ப அவர் எச்சு பண்ணி அதை ஊட்டி விடுறாரு. வேற வழி இல்லாம இவங்களும் சாப்பிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பையனும் கவனிச்சு தானே இருக்கான். பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இவங்க கிட்ட கோவமா பேசுறதுக்காக வரான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கத்திய காமிச்சு ஒழுங்கா ஓடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்பதான் இந்த பாருக்கு ராம்லால்னு ஒரு நபர் வராரு. இந்த விஷயம் அந்த அட்வைசருக்கு தெரிஞ்சிருது. ராம்லால் வராரு, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எவன் வந்தா என்ன, நாங்க இங்கதான் இருப்போன்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்லிட்டாங்க. இப்ப ராம்லாலும் உள்ள வந்துடுறாரு. ராம்லால பார்த்தோன்னா மத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்பயே இவனுங்க தெனாவட்டா உட்காந்து இருக்காங்க. கோவப்பட்டவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 3 பேரையும் அந்த இடத்த வச்சே பயங்கரமா அடிக்கிறாரு. இவனுங்க 3 பேருமே லாக் ஆன மாதிரி இப்ப தரையில உட்காந்து இருக்காங்க. என்னடா இந்த ஊர்ல ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்களாமே, நீங்க நிறைய சேர்க்கறீங்கல்ல, அதுல 20% நீங்க வச்சுக்கோங்க, 80% என் கால்ல வந்து நீங்க போடணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இவரை மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி ராம்லால் சாப்பிட்ட எச்சுக்கை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த தம்புன்றவன் மூஞ்சிலேயே தேய்ச்சிட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணை கவனிச்சுட்டு தானே இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்க 3 பேருமே அசிங்கப்பட்டதுல அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம்.
இவனுங்க 3 பேருமே ராம்லால ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, தனி ஆளா தான் இருப்பாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி கோயில்ல வேண்டதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு பூஜை தான் நடக்குது போல. இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்ஸும் பார்க்கிறதுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு வரலாறை காட்டுறாங்க. முஸ்லிம்ல சல்மான் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்களும் தூரத்துல இருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ மறைச்சிருக்காருல, சல்மாக்கு சுத்தமா தெரியவே மாட்டேங்குது. அவங்க பூ வச்சிருப்பாங்க, அதை தூக்கி போடுறாங்க. ஹீரோக்கு பட்டதே தெரியல. அதனால தேங்காவை பாக்குறாங்க, அதை தூக்கி போடுறாங்க. இவரும் தேங்காய் யார் போட்டது அப்படின்ற மாதிரிலாம் திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் பயத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க. அவங்க வேண்டும் போதுதான் ஹீரோ பார்த்திருப்பாரு. ஹீரோக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இவனுங்க 3 பேருமே அசிங்கப்பட்டுட்டாங்கல்ல, ராம்லால ஏதாவது பண்ணணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. அந்த போலீஸும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு, கோவிந்தா மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. யார் அந்த கோவிந்தா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப சல்மா இருக்காங்கல்ல, மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்கள பார்த்தோன்னா வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ரேடியோ எல்லாம் ரிப்பேர் பண்ற கடை தான் வச்சிருக்காரு. இத பார்த்த ஹீரோ இருக்காருல, வேணும்ட்டே அவரோட ரேடியோவை போட்டு உடைச்சிடுறாரு. இப்ப ரிப்பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கொடுத்துட்டு போங்கப்பா, ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல இருந்தே வாங்கிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுற சவுண்ட்லாம் சல்மாக்கும் கேக்குது. நம்ம அடிச்சதுனால தான் வீடு வரைக்கும் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே பெரியவருக்கும் சேர்த்து டீ எல்லாம் சொல்லிடுறாங்க. 3 பேருமே டீயை குடிச்சு முடிச்சிடுறாங்க. அந்த பெரியவரை ரெடி பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தந்துடுறாரு. இப்ப மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை பத்தி தான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது சல்மா இருக்காங்க பாத்தீங்களா, இத புடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை குத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருப்பாங்கன்னா, அவங்க மேல வேணும்ட்டே அடிக்கல, தெரியாம தான் அடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் எழுதிருக்காங்க. இவரும் கொடுத்துட்டு போற அவங்களையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்பா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. என்னப்பா திரும்பி ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. பிரச்சனை இருந்தா தான் வரணுமா, சும்மா பேசுறதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பக்கத்து கடையில டீயை சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. எதுக்காகப்பா பக்கத்து கடையில சொல்றீங்க, இது என்னோட பொண்ணியை எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் டீயை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாமான்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஈரன் இருக்காங்கல்ல, இவங்க 3 பேருக்குமே டீ எடுத்துட்டு வந்து தராங்க. இவரும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க பயத்துல வேகமா கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்பதான் நிறைய பயில்வானுங்க இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எட்டா கோவிந்தான்னு ஒரு நபர் இருப்பாரு. எல்லாருக்குமே ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக தான் அந்த போலீஸ் வந்திருக்காரு. இப்ப 2 பேருமே கொஞ்ச நேரம் ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கோவிந்தாக்கு வேலை வந்துருது. பைக்ல ஏறி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த 3 ஆட்களுமே பக்கத்துல தான் இருப்பாங்க. போலீஸும் இந்த 3 ஆட்கள் கிட்ட பேசுறதுக்காக வராரு. கோவிந்தாவை பத்தி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோவிந்தாக்கும் தேவராஜ் அப்படின்றவருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கும். கோவிந்தா கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. அங்க வச்சு தேவராஜ் இருக்காரு பாத்தீங்களா, கத்தியால குத்தி இவரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இருந்தாலும் கோவிந்தா தள்ளி விட்டு வேகமா ஜட்ஜ் இருக்கிற ரூமை நோக்கி ஓடி வந்துடுறாரு. அவன் தான் என்ன குத்த ட்ரை பண்ணா, நான் உடனே கேஸ் ஃபைல் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நேரடியா இப்படி ஆனதுனால தேவராஜ ஜெயிலுக்குள்ள வச்சிருவாங்க. ஜெயிலுக்குள்ள போனதுனால அவர் செம்ம கடுப்புலாம் இருந்திருப்பாரு. ராம்லாலோட கதையை முடிக்கணும்னா தேவராஜ் நினைச்சாதான் முடியும். தேவராஜ் நீங்க சந்தோஷப்பட்டோம்னா கோவிந்தாவோட கதையை முடிக்கணும். கோவிந்தாவோட கதையை முடிக்கிறது கொஞ்சம் ஈஸி, நீங்க ஸ்கெட்ச் போட்டா முடிச்சிடலாம், அதுக்கேத்த பிளான போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வித்த காமிச்சு காசுலாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தாத்தா பேத்தியை நமக்கு காட்டுறாங்க. தாத்தாவை பொறுத்த வரைக்கும் கத்தி வச்சுதான் வித்த காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப கத்தி இருக்கு பாத்தீங்களா, உருவி பேத்தி மேல படுற மாதிரி போயிட்டு இருக்கு. சட்டனா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கத்தியை பிடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவோட கை முழுக்க ரத்தம் வந்துருது. அந்த பெரியவரும் காப்பாத்தினதுக்காக ரொம்ப நன்றி சொல்றாரு. இங்கதான் சல்மாவோட அப்பா இருக்காரு. இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட கையில ரத்தம் வருதுல, அதனால ஹீரோயின் வேகமா அவங்களோட ஷாலை தந்துடுறாங்க. கட்டுமாரெல்லாம் போட்டு விட்டுறாங்க. அதே மாதிரி சல்மாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெரியவரையும் ஹீரோவையும் வீட்டுக்கு சாப்பிட வர சொல்றாரு. ஹீரோ இவங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பார்த்து சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, நேரடியா கேட்காம தங்கச்சி கிட்ட விட்டு ஷாலை கேக்குறாங்க. இவரும் ஷாலை நானே துவைச்சு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல நாங்க துவைச்சுக்கிறோம் தாங்கன்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஈரனும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் காந்தி வேஷம் போட்டிருக்கான். அவனுக்கு காசெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் குருவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி கில்லி விளையாடிட்டு இருக்காங்க. அக்கா அடிக்குவா தங்கச்சி அடிக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அக்கா அடிச்சா 15 பாயிண்ட், தங்கச்சி அடிச்சா 10 பாயிண்ட்னு சொல்றாங்க. இவன் வேகமா ஈரன் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். கரெக்டா ஹீரோ இருக்கார்ல, அந்த இடத்துல வந்து கட்டிய பிடிச்சிடுறாரு. நீ என்னடா சும்மா சும்மா எங்க கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி குருவும் சண்டை போடுற மாதிரி பக்கத்துல வரான். கோவப்பட்டு ஹீரோவும் அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பாட்டை பாடுறான். அதாவது அமைதியை விரும்புங்க அப்படின்ற மாதிரிலாம் பாட்டை பாடுறான். இதனால ஹீரோவும் சண்டை போட வேணாம்னு நினைக்கிறாரு. இந்த சண்டைலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. சல்மா லெட்டர் தந்த மாதிரியே ஹீரோவும் லெட்டரை தராரு. அவங்களும் வாங்காம தயங்கிக்கிட்டே இருக்காங்க. வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கையில தந்துடுறாரு. இப்பதான் இவர் மேல ஒரு பொருள் பொத்துன்னு வந்து விழுது. அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. பார்த்து கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு.
திரும்பி பார்த்தா குரு இருக்கான் பாத்தீங்களா, நிறைய ஆட்களை கூட்டு வந்திருக்கான். இவரை கண்டிப்பா அடிச்சே தீரணும் அப்படின்ற பார்த்தா வந்திருக்கான். வேற வழி இல்லாம ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. அவங்க ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க குரு கூடயும் சண்டை போடுறாரு. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கோவிந்தா அந்த வழியா தான் பைக்ல போறாரு. அவர் மேல 2 பேருக்குமே மரியாதை இருக்கும். அதனால அவர் இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே சண்டை போடாம இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி லெட்டர்ல என்னதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி லெட்டரை பிரிச்சு பாக்குறாங்க. ஹீரோவும் சல்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதெல்லாம் ஒரு பையன் கிட்ட சொல்லிடுறாரு. இத ஒரே வார்த்தையில சொல்லணும், அதுக்கேத்த மாதிரி எழுதுன்னு சொல்லிருப்பாரு. அந்த பையன் ஐ லவ் யூ சல்மா அப்படின்ற மாதிரி தான் எழுதிருப்பான். அதை இவங்களும் இந்த இடத்துல பாக்குறாங்க, சந்தோஷம்லாம் படுறாங்க. இந்த கதையை 80sல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் கோவிந்தாவை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கோவிந்தாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து பண்ற வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி சொந்தமா ஒரு தியேட்டர் வச்சிருப்பாரு. இது சார்ந்து சின்ன சின்ன வேலை வரும்ல, அந்த வேலையெல்லாம் இவங்க 2 பேர்கிட்ட அப்பப்ப கொடுப்பாரு. அதே மாதிரி அவரோட ஆட்கள் கிட்ட அவர் ஜாலியா பேசுவாரு, விளையாடலாம் செய்வாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க 3 பேருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அவரை தூக்குறதுக்கு எது சரியான சமயம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. சல்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவரை பாக்குறதுக்காக தயங்கி தயங்கி வராங்க. இவரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. கையில ஒரு லெட்டர் வேற வச்சிருக்காங்க. திடீர்னு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, லெட்டரை கீழே போட்டு போயிடுறாங்க. இவரும் வேகமா அந்த லெட்டரை வந்து பிரிச்சு பாக்குறாரு. ஐ லவ் யூன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு. சொல்றதுக்காக தானே வந்த, ஏன் சொல்லாம போயிட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அப்பயும் அவங்க பேசாம அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னால பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோட அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அவங்களால பேச முடியாது. அவங்க கூட பேசி பேசி சைன் லாங்குவேஜ் இவருக்கு நல்லாவே தெரியும். என் அம்மாவாலையும் பேச முடியாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சந்தோஷமா இந்த இடத்துல இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால இவங்க 2 பேருமே அடிக்கடி வெளியே வச்சு மீட்லாம் பண்றாங்க. இவங்க பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறத அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்துறாரு. இப்ப அப்பாவோட காதுலயே இந்த விஷயத்தெல்லாம் போட்டுறாரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரி நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க வெளியே வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு மேகசினை இவங்க கிட்ட காட்டுறாரு. 2 பேருமே ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நீயும் சாரி கட்டணும்னு ஆசைப்படுறேன், இந்த சாரின்ற மாதிரி தராரு. அவங்களும் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நான் என்னைக்காவது சாரி கட்டிட்டு வரேன், நீங்களும் ஜிப்பா போட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் குரு இருக்கான் பாத்தீங்களா, ஆட்களோட சண்டை போறதுக்காக வந்துடுறான். உன் கூட சண்டை போறதுல எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா குரு கோவப்படுறான். அங்க நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்க கட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஹீரோவோட பின்னாடி அடிக்கிறான். அப்பயே ஹீரோ சண்டை போட மாட்டாரு. நீ லவ் பண்ணு, உனக்கு அமைதி தன்னால கிடைக்கும், இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. என்ன திடீர்னு இவன் புத்தர் மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. இப்ப இவங்க 3 பேருமே ஃபாலோ பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமை மார்க் பண்ணிடுறாங்க. அந்த பர்டிகுலர் டைம் அவர் மட்டும் தான் வீட்ல இருப்பாரு, ரெஸ்ட் எடுப்பாரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கோவிந்தா ஒரு தியேட்டர் வச்சிருக்காருன்னு சொன்னா பாத்தீங்களா, மொதல் ஷோவா இருக்கும். அதனால ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கலந்துக்கிறதுக்காக தான் கோவிந்தாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்பதான் மேல இருந்து ஒண்ணு கீழே விழுற மாதிரி வருது. ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு கோவிந்தாவை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. மேல விழுற மாதிரி வந்த பொருளையும் பிடிச்சிடுறாரு. நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் தள்ளி விட்டுருக்கான்னு கோவிந்தாக்கும் புரியுது. என் உயிரியே காப்பாத்திருக்கடா, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் கூட இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோனும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு சின்ன பையன் தான் ஹெல்ப் பண்ணுவான். இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த லெட்டரை ஹீரோ கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி தந்துடுறாங்க. இந்த பையனும் வந்து ஹீரோ கிட்ட தந்துடுறான். ஹீரோயின் என்ன எழுதிருக்காங்கன்னா, ஜிப்பா போட்டு ரெடியாரு, உன் ஃப்ரெண்டு வீட்டுல வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எழுதிருக்காங்க. ஹீரோ ஏற்கனவே வாங்கி தந்த சாரியை கட்டிடுறாங்க. இப்ப மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்துடுறாரு. இப்ப ஜிப்பாவெல்லாம் ரெடி பண்ணி இவர் மாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு கோவிந்தாவை காட்டுறாங்க. அவர் ரெஸ்ட் எடுக்கிற டைமா இருக்கும், அதனால அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. இது எல்லாத்தையும் அந்த அட்வைசர் கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. இப்ப கால் பண்ணி இவங்க 3 பேர்கிட்ட விஷயத்த சொல்றாரு. இவங்க 3 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட ஜிப்பால ஒரு பட்டன் மட்டும் சரி இருக்காது. ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து வெயிட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோவிந்தாவோட தியேட்டர்ல படம்லாம் ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா படம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அதிர்வு மாதிரி ஏற்படுது. திடீர்னு பார்த்தா மேல இருக்க பில்டிங் உடஞ்சி இவங்க மேல எல்லாம் விழ ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அண்ணா தியேட்டர் இடிஞ்சிருச்சு, உடனே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ எப்போ வருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவா அவங்கள பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவனுங்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, கோவிந்தாவை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வராங்க. காரணம் கோவிந்தா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வருவாரு. கோவிந்தா இல்லன்னு தெரிஞ்சோன்னா இவங்க 3 பேருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. கோவிந்தா வர வச்ச பொண்ணு போல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை அடிக்கிறாங்க. கோவிந்தா எங்கன்னு கேக்குறாங்க. இவங்களால தான் பேச முடியாதுல்ல, இவங்க பேசாம இருக்காங்க. இவ வேணும்ட்டே தான் சொல்ல மாட்டா, இவளை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட தப்பெல்லாம் இந்த இடத்துல நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப 3 பேருமே இந்த இடத்துல வச்சு ஹீரோயினை ரேப்லாம் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பேசாதவ இதுக்கப்புறமா பேசுவா அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும்
விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஆசிட்லாம் ஊத்துறதுக்காக போறாரு. இப்ப ஆசிட்லாம் பட்டு அவங்க கத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு இவங்க 3 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. சந்தோஷமா தான் ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க இருக்க கண்டிஷனை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆசிட் அவங்க முகத்துல பட்டிருக்காது, கண்ணத்துல எல்லாம் மட்டும் பட்டிருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கீழே தூக்கிட்டு வராரு. அப்பதான் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த தியேட்டர் இடிஞ்சதை பத்தி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த கண்டிஷன்ல வரத பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. உடனே ஆட்டோல ஏத்து அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேகமா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இவங்களும் சேர்த்துறாங்க. அந்த தியேட்டர் இடிஞ்சு விழுந்தது உண்மையிலேயே நடந்த விஷயம் போல. ஏன்னா ரியல் ஃபுட்டேஜ் எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. யாருன்னு கண்டுபிடிச்சு பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. ஆனா தெரிஞ்சவங்க எல்லாம் இவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பழி வாங்குறதெல்லாம் தள்ளி வச்சிரு, இப்போதைக்கு ஆறுதலா நீ கூட இருந்து அவளை தேத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ இருக்காருல பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வந்துடுறாரு. எப்படியாவது நீ தான்ப்பா எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டுறாரு. இவங்க 3 பேருமே இப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த அட்வைசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த போலீஸ் வந்துடுறாரு. என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்காகடா அந்த பொண்ணை தேவையில்லாம ரேப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நாங்க அவன் எங்க இருக்கான்னு எவ்வளவோ கேட்டோம், அவ சொல்ல, அதனால தான் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க பண்ண இந்த விஷயத்தினால போலீஸ் டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கிளம்புறாரு. இந்த தகவல் கேள்விப்பட்டு இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சம்பந்தப்பட்டவங்களை பத்தி அடையாளம் ஏதாவது சொல்லுமா, அவங்கள சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்களை பென்ல எல்லாம் வரைஞ்சு காட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த நிலைமையில அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. ஹீரோவும் கூட இருந்து அவங்களை கவனிச்சுக்கிறாரு. இப்ப இவங்களை நல்லபடியா இவர் கவனிச்சுக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வராங்க. இப்போ ஓரளவுக்கு நார்மல் லைஃப்க்கு இவங்களும் திரும்பிடுறாங்க. ஹீரோவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லார் முன்னிலையிலயும் இவங்க 2 பேருமே கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த பையன் கூட பழகிட்டு இருக்கிறத தடு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, அவரே இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணதை பார்த்து சந்தோஷம் எல்லாம் படுறாரு. ஹீரோவா அங்க என்ன நடந்தது அப்படின்றத கேட்கவே மாட்டாரு. ஹீரோயின் இப்ப நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்கல்ல, லெட்டரை இவர்கிட்ட தராங்க. கோவிந்தான்றவரை கொல்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு அந்த 3 பேருமே வந்தாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கோவிந்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன கொல்றதுக்காக வந்தாங்களா, என்ன கொல்றதுக்கு யார் ட்ரை பண்ணுவா அப்படின்ற மாதிரி அவரும் பயங்கரமா யோசிக்கிறாரு. என்ன கொல்றதுக்கு நினைக்கிற ஒரே ஆளு அந்த தேவராஜ் தான், அவனோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவன் தான் ஆட்களை விட்டு இப்படி பண்ணிருக்கான் போலன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு சீனை நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த சீனை இப்பதான் நமக்கு சிங்க் பண்றாங்க. இதனால தான் தேவராஜா மறைச்ச மாதிரி நிறுத்தி இருப்பாரு. தேவராஜ் என்ன விஷயம்னு கேட்கும் போது இவரும் விஷயத்த சொல்லிட்டாரு. நான் சிங்கம்டா, ஒருத்தனை கொல்லணும்னா தனியா தான் போவேன், இந்த மாதிரி ஓனைகள் எல்லாம் அனுப்பி வைக்க மாட்டேன், இது என்னோட ஆட்கள் பண்ணது கிடையாது, வேற யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஹீரோ தைரியமா வந்து இவர் அட்டாக் பண்ண பார்த்தார்ல, அந்த தைரியம் இவருக்கு பிடிச்சிருக்கும். நானும் என் சைட்ல விசாரிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவா அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு தெரிஞ்சவரா ஒரு அண்ணன் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த அண்ணன் தான் இப்ப பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் ஒரு டிவி சேனலுக்கு சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்தையும் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட ரெகுலரா கிரைம் பண்ற மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோனும் இந்த 3 பேர் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. அந்த 3 பேர் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த 3 பேர் வீட்டுல ரோசின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவனுங்க 3 பேருமே இது சம்பந்தமா பேசினாங்க, நான் கேட்டேன், அது உண்மைதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அந்த 3 பேர்ல மில்லு வச்சிருக்கவனோட பேரு பக்காளி அப்படின்றது. அந்த பக்காளியை பாக்குறதுக்காக தான் ஹீரோ வராரு. ஏன்னா நீ பாட்டுக்கு போற, செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்களும் செக் பண்ணி அனுப்புறாங்க. பக்காளியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க தான் சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க தானே கோவிந்தாவை அட்டாக் பண்றதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாரு. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு கேக்குறாரு. ஓஹோ, அந்த பொண்ணோட அண்ணனா நீயே, காசு வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் தெனாவுட்டா பேசுறாரு. இப்ப மட்டன் எலும்பு உரியலாம் நினைக்கிறாரு. ஹீரோ அந்த எலும்புலயே ஒரு குத்து குத்துறாரு. இப்ப அவருக்கு ரத்தம் வாயில இருந்து பொல பொலன்னு ஊத்துது. இதெல்லாம் பாக்குற ஒய்ஃபும் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் மறைச்சு வச்சிருக்க ஆயுதத்தை எடுக்கிறாரு. அதை வச்சு யாடகுடமா இவரை வெட்டிட்டு இருக்காரு. இவர் தான் அந்த இடத்துல இறந்துடுறாருல, அதனால ஒய்ஃபை ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அழுதுட்டு இருக்க ஒய்ஃபை பார்த்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கும்பிடுறாரு. அதே மாதிரி கால்ல எல்லாம் தொட்டு கும்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் கொன்னுட்டாருன்ற தகவல் தேவராஜுக்கு தெரிய வந்துருது. அதே சமயம் ராம்லால்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கும் இந்த தகவல் தெரிய வந்துருது. பக்காளியோட ஃப்ரெண்ட்ஸும் பாடியை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த மூட்டையில் தான் பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பையன் சொல்றான். அந்த அளவுக்கு ஹீரோ துண்டு துண்டா வெட்டி இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து இவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் கோவிந்தாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. அவன் எங்க சார் மறைஞ்சிருக்கான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சாக வேண்டியவன் தானே செத்துருக்கான், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கோவிந்தா கேட்கிறாரு. அவனுங்க பண்ண தப்புக்கான தண்டனையை வாங்கி தரது என்னோட பொறுப்பு. இவன் யாரு சார் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, அவன் எங்க இருந்தாலும் சரி உடனே இன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு.
அவர் போனதுக்கு அப்புறம் கீழே வான்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோ இங்கதான் மறைஞ்சிருக்காரு, கவலைப்படாத நான் உன்னை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. கோவிந்தா தான் மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கும் நல்லா தெரியுது. கோவிந்தா மேல ஒரு கண்ணை வச்சிருங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துருக்காரு. இப்ப ஹீரோனும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பழி வாங்கணும்லாம் நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் வேணாம், உனக்கு பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஹீரோவோட அம்மாக்கு நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் காது கேட்காது, பேச முடியாது. ஒரு பாத்திரம் தண்ணியில அடிச்சுட்டு போவோம், அது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவருக்கு அம்மா கூப்பிடுறது கேட்டிருக்காது, அதனால அம்மா தண்ணியில அடிச்சுட்டு போயிருப்பாங்க. பிரசன்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க அனுப்பி விடுறாரு. அந்த 3 பேர்ல 2வது நபரோட பேரு கலீம் அப்படின்றது. இப்ப கலீம் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய ரவுடிங்கள பாதுகாப்பு தரதுக்காக வர வச்சிடுறாரு. இதை மீறி அவன் எப்படி வரான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஒருத்தர் வந்து தண்ணியை தராரு. நீ யாரோட ஆளு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கைவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் வந்திருக்கிறது ஹீரோன்றதை நமக்கு காட்டுறாங்க. வெளியே பாதுகாப்புக்கு இருந்த ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுதான் ஹீரோ உள்ள வந்திருப்பாரு. இப்ப உள்ள இருக்க ஆட்களும் அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஏற்கனவே இவரை பத்தி தெரிஞ்ச பெரியவர் இங்கதான் இருக்காரு, அவசரப்படாதீங்கன்ற மாதிரி தடுத்துடுறாரு. இதனால ஹீரோ இருக்காருல, கலீமை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. கலீமா நான் போலீஸ்ல வேணா சரண்டர் ஆயிடுறேன், என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி பார்த்துட்டு இருக்கான். ஆனா கோவத்துல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கத்தி அவனோட வாயிலேயே குத்தி சாவடிச்சிடுறாரு. இவங்க அட்வைசரும் இங்கதான் இருக்காரு. எங்க அந்த தம்பு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மிரட்டி அவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த தம்பு இருக்கான் பாத்தீங்களா, ராம்லால பாக்குறதுக்காக தான் வரான். நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு பெர்சன்டேஜ் எல்லாம் தந்துடுறேன், என் உயிரை மட்டும் காப்பாத்தித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். எதுக்காக தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி தம்பு அனுப்பி விட்டுறாரு. ஹீரோ கொடூரமா கொலை பண்ணதெல்லாம் இவருக்கு தெரியும்ல, தேவையில்லாம ஹீரோ கிட்ட நம்ம மோதி கூடாது, அதனால அமைதியா இருக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப தம்புவ இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறான். நான் தான் அந்த ரேப்ப பண்ண, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாதான் அரெஸ்ட் பண்ண முடியும், இல்லனா முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவன் கெஞ்சிட்டு இருக்கான். உன்னை காப்பாத்துறதுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார் நீங்க என்னோட உயிரை மட்டும் காப்பாத்திருங்க, நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் தரேன், அதே மாதிரி எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் சரி ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதனால இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ இன்னும் கூட திருந்தல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவனை துரத்தி எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. நைட்டு நேரம் ரோசியோட வீட்டுக்கு வந்துடுறான். எங்க போனாலும் அவன் ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ரோசி இருக்காங்கல்ல, என்கிட்ட உங்க வீரத்தை 3 பேருமே காட்டுவீங்கல்ல, இப்ப அவங்கிட்ட உங்களால காட்ட முடியல, இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி துரத்தி கதவெல்லாம் சாத்தி விட்டுறாங்க. ஹீரோவும் ஒரு பூஜை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டிருப்பாரு. இப்ப கோவிந்தா இருக்காரு பாத்தீங்களா, இன்னைக்கு நைட்டு நீ அந்த பூஜையை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ தள்ளி இருந்து இதை கவனிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ற கான்ஸ்டபிள் கவனிச்சிடுறாரு. அட்வைசர் எப்பவுமே மரியாதை குத்து தான் பேசுவாரு, ஆனா இவன் பயந்து போயிருக்கான்ல, இவனை கிண்டல் பண்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. கிண்டல் பண்ணாம ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். நீ தப்பிச்சுலாம் ஓடிட்டு இருக்க முடியாது, லாஸ்ட் அட்டம்ப்டா நீ அவனை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணும், அப்பதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்றாரு. சரி அதே மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிறான். ஹீரோ பூஜை பண்றதுக்காக கோவிந்தா ஏற்பாடுலாம் பண்ணி தந்திருக்காரு. ஹீரோவும் அந்த இடத்துல தனியா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. தம்பு ஆட்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது போல, மொத்தமா அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டுலாம் இருக்காங்க. ஹீரோனும் அங்கதான் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஆனா பூஜை பண்ணிட்டு இருக்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரு கூடயும் சண்டை போடுறாரு. அவங்க ஏகப்பட்ட பேர் வந்துருவாங்க. அதனால ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை அடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மேல இருந்து கோவிந்தா பாக்குறாருல, வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. பார்த்தா ஹீரோ இருந்த கெட்டப்ல நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாம் பாக்குற இந்த ஆளுங்க பயந்துடுறாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ்க்கும் இதை பத்தி தெரிஞ்சிருது இல்ல, அதனால போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் தான் உங்களுக்கான தண்டனையை வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, எதுக்காக நீ தேவையில்லாம அவசரப்பட்ட, மீதி இருக்க ஒருத்தனுக்கு தண்டனையை நான் வாங்கி தரேன், நீ அமைதியா நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் அவனையும் நான் கொல்லுவேன்னு ஹீரோ சொல்றாரு. என்ன மீறி நீ எப்படி கொல்றன்றத பாக்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப குருவும் ஆட்களும் ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க. அதனால போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அரெஸ்ட் பண்ணி உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பக்கத்தையே ஒரு செல் இருக்கும், அந்த செல்லுல மொத்தமா லாக் பண்ணிடுறாங்க. அங்கதானே ஹீரோ இருக்காரு. இதனால குரு இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா கலாய்ச்சிட்டுலாம் இருக்கான். ஹீரோ எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. இப்ப போத்திக்கிட்டு அந்த இடத்துல படுத்துறாரு. ஹீரோ இப்போதைக்கு லாக் ஆயிருக்காருல, அதனால தம்பு வேற ஊருக்கு கிளம்பிடலாம்னு நினைக்கிறான். இப்போதைக்கு கொஞ்சம் காசு எடுத்துக்கிறான், மீதி காசை நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி அட்வைசர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி 2 பேரை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப யார சாவடிக்க போற அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கிறாரு. அந்த ரோசி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, அவளை கண்டிப்பா சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி 2வது யாருன்ற மாதிரி அட்வைசர் கேட்கிறாரு. வேற யாரு, நீ தான் அப்படின்ற மாதிரி கத்தியால வயிற்றிலே குத்திடுறான்.
நீ கூட சமயத்துல என்ன கிண்டல் பண்ணல, சாவுடா அப்படின்ற மாதிரிலாம் சாவடிச்சிடறான். குருக்கு வேண்டிய ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பசங்க தெரியாம சின்னதா கெலாட்டா பண்ணிருப்பாங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, செல்ல திறந்து அவனுங்களை எல்லாம் அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப தம்பு இருக்கான் பாத்தீங்களா, ரோசியை அடிச்சு உட்கார வச்சிருக்கான். கொஞ்சம் நான் பயத்துல இருக்கும் போது நீ கூட ஓவரா ஆனல, உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். இப்ப இவங்களை டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பயத்துல தள்ளி விட்டு வேகமா மாடியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ ஒரு மிதி மிதிக்கிறாரு. ஹீரோ எப்படி இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த இடத்துல போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. திரும்பி இந்த தம்பு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான், என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கயரால ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. அதே மாதிரி வெல்டிங் பண்ற மிஷினை எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த வெல்டிங்க அவன் உடம்பு முழுக்க பண்றாரு. அவன் வலியால பயங்கரமா துடிச்சுக்கிட்டே இறந்து போயிடுறான். இப்ப அந்த பில்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சிருது. அதனால ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. ரோசியும் காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி செல்ல இருக்கவரை நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா இந்த இடத்துல குரு தான் இருக்காரு. நீ என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆன மாதிரி கேக்குறாங்க. நான் எப்பயோ இடம் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் உள்ளே வந்திருப்பாரு. ஹீரோவே ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆயிடுறாரு. அதனால இந்த கேஸ் கோர்ட்ல வச்சு நடந்துட்டு இருக்கு. விசாரணை கைதியா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி சொல்லிடுறாரு. அதனால இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் விசாரணை கைதியா ஜெயிலுக்கு போக போறாருல, அதை நினைச்சு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அவர் எப்போ வருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே இருக்க கோவிந்தாவும் எப்படியாவது ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ கொலை பண்ணதை எல்லாருமே பார்த்தாங்க பாத்தீங்களா, பார்க்கலன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டே இவர் பேசுறாரு. அவங்க மூணு பேருமே பண்ண தப்பெல்லாம் புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா பக்காளி ஒய்ஃபே ஸ்டேட்மெண்ட்டை நான் மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால ஹீரோக்கு எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருந்திருக்காது. அதனால ஹீரோவை நிரபராதின்னு ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்றாரு. இவரும் சந்தோஷமா வெளியே வந்துடுறாரு. ஹீரோக்கு தெரிஞ்ச அண்ணன் தானே மீடியா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ கார்ல அந்த இடத்துக்கு வராரு. இப்ப ஹீரோவே தாத்தாவாயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர்கிட்ட பிரசாதத்தை தந்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. வெளியெடுத்த கோவிந்தா இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழுங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் சொல்லி முடிக்கிறாரு. இதோட நமக்கு படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.